ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கோதுமை ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நெய் ரெண்டுமே போட்டுக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை துண்டு, 4 லவங்கம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வெங்காயம் வேகிறதுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெங்காயம் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும், கோல்டன் ப்ரௌனிஷ். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செய்கிற கிச்சடி 3 பேருக்கான குவான்டிட்டி. 1.5 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் நல்லா குழன்னு வேணும்னா 4 கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் போடும்போது நல்லா கலர் நம்மளோட கிச்சடிக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் வெங்காய தக்காளியில் நல்லா காரமும் உப்பும் இறங்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் இதில் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கேரட்டு, பீன்ஸ், கேரட் இல்லை, நீங்கள் கேரட், பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாமே போட்டு நீங்கள் கிச்சடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட வெறும் பீன்ஸும் பச்சை பட்டாணியும் போட்டு தான் நான் இன்றைக்கி கிச்சடி செய்கிறேன். காயெல்லாம் போட்டதுக்கப்புறமும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்க ரவை பார்த்திங்கன்னா கோதுமை ரவை. இது ஆந்திராவில் பன்சி ரவான்னு சொல்லுவாங்க. இதை வச்சு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் மசாலாலாம் போட்டு செய்யும்போது இதுக்கு நான் 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன் ரவை. அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க காய்கறி மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு தண்ணி கொதித்ததும் ரவா போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 1.5 கிளாஸ் ரவை எடுத்திருக்கோம். ஸோ 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா கிச்சடி சூப்பராக வரும். மூணு 4 இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது போட்டால் தான் நல்லா நமக்கு கரெக்டாக லெவலில் வெந்து வரும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கிற டைமில் புதினாவை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிச்சடி. போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். உப்புமா ரவா உப்புமா பிடிக்காதவங்க இந்த மாதிரி கோதுமை ரவாவில் செய்யும்போது இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்ம ஊற்றின தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா சலன்னு கொதிக்கணும். அந்த டைமில் தான் நம்ம ரவை போடணும். போட்டால் சூப்பராக நமக்கு வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு வாட்டியும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவை கொட்டிட வேண்டியதான். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம போட்ட உப்பு அடியில் போய் இல்லாமல் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொதிக்கிற டைமில்
நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கோதுமை ரவையை கொட்டிடலாம். இந்த ரவை டேஸ்ட்டே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பன்சி ரவான்னு சொல்லுவாங்க. ஆந்திரா பீப்புள்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ரவாவோடைய டேஸ்ட் எப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணி சாப்பிட்ருந்தாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். సపోజ్ నా పేసుర భాష పురియలన్నా తెలుగు పీపుల్స్ ఇలా వచ్చి మీరు ఈ కిచడి చేసి ఉంటే నాకు వచ్చి కమెంట్ చేయండి ఈ టేస్ట్ ఎలా ఉంటుందని. ఈ స్టైల్లో కూడా మీరు చేసి టేస్ట్ ఎలా ఉందని నాకు కమెంట్ పెట్టండి. ఇది వచ్చి బన్సీ రవ్వలో చేసిన கிச்சடி, வெஜிடபிள் கிச்சடி. ஸோ தெலுங்கு பீப்புள்ஸ்க்கும் புரிகிற மாதிரி நான் வந்து அவங்களுக்கும் புரிகிற மாதிரி அவங்களோட லாங்குவேஜ்லேயும் நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம குக்கர் ஸ்லோ பண்ணிவிட்டு லிட் போட்டு விசில் வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கிச்சடிக்கு ஒரு விசில் போதும். ஒரு விசில் போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட வெஜிடபிள் ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்திங்க இது. சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி வயசானவங்க சீக்கிரமாக டைஜஷன் ஆகிறதுக்கு எல்லாமே நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து லைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து விசிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். விசில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட கிச்சடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு விசிலுக்கு அப்புறம் இப்போ நம்ம ப்ரெஷர் இறங்கியாச்சு. கிச்சடி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்து சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கோதுமை ரவா கிச்சடி ரெடி. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மோர் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.